ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 147 11ஆம் வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் யார் மீது பிரியமாய் இருக்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். பொதுவாக இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார், அவர்களை காப்பாற்றுகிறார், போஷிக்கிறார், எல்லார் மேலும் அன்பு வைக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் பிரியம் என்று சொன்னால் அது அதைவிட மேலான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பலவிதமான ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நான் உற்று நோக்கும் பொழுது, பிரியமாக யார் மீது இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ மாணவர்கள் இருந்தாலும், அல்லது ஒரு வகுப்பில் எத்தனையோ மாணவர்கள் இருந்தாலும், குறிப்பிட்ட ஒரு மாணவனோ மாணவியோ மனதிலே தன்னுடைய மனதை எந்த ஆசிரியர் மனதில் இடம் பிடித்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் சிறப்பான பார்வையும் கண்ணோட்டமும் இருக்கும். அதே போல ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் பொழுது அநேகர் வேலை பார்த்தாலும் கூட நல்ல முறையில் யார் சிறப்பாக பணி செய்கிறார்களோ அவர் மீது அந்த முதலாளிக்கு, அந்த ஓனருக்கு என்ன செய்யும், தனி கவனம் இருக்கும். அப்போ உலகத்திலேயே இப்படி இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய ஜனங்களாகிய படைப்புகள் முழுவதும் அவர் அன்பு செய்கிறார். இருந்தாலும் தன்னுடைய ஜனங்கள் மேல அவர் உற்று நோக்கும் பொழுது தனிப்பட்ட கவனம், தனி கவனம் யார் மேல இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதைத்தான் நம்ம பிரியமாக என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, அவருடைய காரியங்களை சொல்லுகிறவங்க இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய தனி பார்வை, தனி கவனம் யார் மேல இருக்கிறதோ அவங்க மேல அவர் பிரியமாக இருக்கிறார் என்று அர்த்தமாக காணப்படுகிறது. அப்போ கர்த்தர் யார் மீது பிரியமா இருக்கிறார் என்கிற தலைப்பை நம்ம நினைச்சிடும் பார்க்கிறோம். அந்த சங்கீதம் 147 சொல்லப்பட்ட வாக்கியத்தை நாம் பார்க்கிற பொழுது 11ஆம் வசனத்துல, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். பொதுவா அப்படின்னா தனி கவனம், தனி பார்வை, தனி ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது எல்லார் மேலும் ஏற்படாது. தன்னுடைய மனதுக்கு பிடித்திருக்கிறவங்க யாருக்காங்களோ அதிகமாக அவங்க மனதை ஏற்படும். எல்லாரையும் தேவன் நேசித்தாலும், எல்லாரையும் அன்பு வைத்தாலும் தனி கவனம் சொல்லி சிலர் மேல மட்டும் தான் இருக்குது. அப்போ அப்படி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று, தமக்கு பயந்து. இரண்டாவது, தன்னுடைய கிருபைக்கு காத்திருந்து. இப்போ பயப்படுறவங்க மேல, தனக்கு பயப்படுறவங்க மேல அவர் பிரியமா இருக்காரு. இரண்டாவதாக, தன்னுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேல அவர் பிரியமா இருக்காரு. சரி, தனக்கு பயந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு பயந்து அப்படின்னா கர்த்தருக்கு பயந்துன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயந்துனா முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எந்த மனிதனோ அல்லது எந்த மனுஷியோ தீமையான காரியத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ தமக்கு பயந்து அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா, தீமை யாரெல்லாம் வெறுக்காங்களோ அந்த தீமை வெறுக்கிற காரியம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ அப்படிப்பட்ட அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அது தமக்கு பயப்படுகிற அந்த பயத்தை யாரு அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வைக்கிறாங்களோ அவர்கள் மேலதான் தேவன் அதிகமாக பிரியமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு பார்க்கிறோம். யாரு பயந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பவுலடிகளை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல அவர் அநேக உபத்திரவங்களை செய்தாரு, தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்தார், அநேக நபர்களை துன்பப்படுத்தினார், எவ்வளவோ பாடுகளை அநேகருக்கு இடைஞ்சலை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கொடுத்தார். என்றைக்கு இயேசுவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்தாரோ அன்றைக்கு தீமையான அனைத்தையும் அவர் வெறுக்க ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு பயந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சு எவ்வளவு தியாகங்களை செய்தார், எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார், எவ்வளவோ காரியங்களை செய்தார். ஆண்டவருக்காக தாங்கிக் கொண்டார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டு அவர் நிறைய இடங்களில் சிறைச்சாலையில போய் என்ன செய்றாரு, பாடுகளை பட்டு கொண்டு இருக்கிறாரு. அவர் கடிதங்கள் எழுதுகிறார், ஒவ்வொரு சபைகளுக்கு எழுதுகிறார். அப்போ அதுல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடங்கள்ல எழுதுவாரு,
தீமை என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு சிறு குழந்தை போல நம்ம இருக்க வேண்டும் சொல்லி அவர் சபைகளுக்கு கடிதங்கள் எழுதுகிறார். ஏன்னா அவர் தமக்கு பயந்துங்கிற அந்த வார்த்தையை என்ன செய்யறாரு, அவர் கடைபிடிச்சார். தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்தார். அப்படி பயந்த அந்த பவுலடிகள் மேல தேவன் என்ன செய்தார், பிரியமாக இருந்தார். அவர் வாழ்க்கையில தேவன் பிரியமா இருந்ததுனாலதான் ஆண்டவர் அவர் என்ன செய்யாரு, ஒரு சிறப்பான தனி கவனம் செலுத்தி அவரை பார்க்க ஆரம்பித்தார். ஆகவே கர்த்தருக்கு பயந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனதுக்கு ஏற்றார்படி யார் நடக்கிறாரோ அவர்தான் அவருக்கு மேல பிரியமா இருக்க முடியும். இரண்டாவதாக எடுத்துக்காட்ட யாரை பார்க்கணும்னா, நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கடவுள் காட்டுகிற தயவு. அப்போ இந்த தயவை யார் பெற்றுக்கொண்டு காத்திருந்தாங்கன்னு பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவை பார்க்கலாம். வாழ்க்கையில எத்தனையோ அடி, எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ தோல்வி, எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள் வந்த போதிலும் கூட ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொண்டே என்ன செய்யறாரு இருந்தார். ஒரு முறை அவங்களுடைய பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல சொந்த நாட்டில் ராஜா என்ன செய்யறாங்க, அவரை கொள்ளை செய்யணும்னு சொல்லி அவருக்கு கட்டளை போடுறாரு. இன்னொரு சொந்த மகன், பெத்த மகன் கொலை பண்ண வராரு. சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அவரை அனுப்பிச்சாங்க, ரொம்ப கேவலமா பேசி அவரை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவோ பாடுகள். அதன் மத்தியிலையும் ஆண்டவருடைய கிருபையை என்ன செய்தார், எதிர்நோக்கி காத்திருந்துக்க ஆரம்பித்தார். ஒரு தான் சொல்றாரு, ஆண்டவரே நான் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது இந்த கிருபையினால என்னை தாங்குகிறீரே அப்படின்னு சொல்லி கிருபையை என்ன செய்தாரு, தேவ சமூகத்துல அதிகமாக என்ன செஞ்சாரு, உச்சரிக்க ஆரம்பிச்சு கிருபையை காத்திருக்கிறவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கிருபைக்கு தாவீது காத்திருந்தபடியினாலே தாவீதுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுத்து என்ன செய்தாரு, அவர் மேல பிரியமா இருந்தார். அப்போ அதனால அவர் என்ன செய்தாரு, அந்த கிருபையை அதிகமாக என்ன செய்தாரு, அதை பெற்றுக்கொண்டு அதை தக்க வைத்துக் கொண்டார். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்து அவர் ஆண்டவருக்காக காரியங்களை நடப்பித்தபடினால் தேவன் பார்வையில அவர் பிரியமானவராக எண்ணப்பட்டார். அப்போ ரெண்டு விஷயம் பார்த்தோம். யார் மீது கர்த்தர் பிரியமா இருக்கலாம் சொல்லி தலைப்புல பார்க்கும் பொழுது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமா இருக்கிறது பார்த்தோம். அப்போ பயப்படுகிறவங்க அப்படின்னா யாரை பார்த்தோம்னா பவுலை பார்த்தோம். அப்புறம் கிருபைக்கு காத்திருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்காட்ட யாரை பார்த்தோம்னா தாவீதை பார்த்தோம். அப்போ இரண்டு பேருமே அவங்க வாழ்க்கையில என்ன செஞ்சாங்க, பல சோதனை வந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான நிலையில இருந்தாங்க. அப்போ இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், இதை பார்க்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் தேவனுக்கு பிரியமாக வாழ்க்கை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் நம்ம மேல பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய் என்ன செய்யணும், இருக்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் யாராய்தான் சரி, கர்த்தர் மேல பிரியமா இருக்கணும்னா வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்து அவருடைய சமூகத்தில் அவருக்கு பயந்து நீங்க அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறது. ஆமென்.